ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான். வீட்டில் வந்து செல்வம் பெருக மகாலட்சுமி வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? வீட்டில் வந்து நிறைய பேருக்கு பணமே தங்காது. ஒரு மாதிரி வந்து என்னன்னா வீட்டில் வந்து என்னன்னா ஒரு வறுமை எல்லாமே கெட்டதாவே நடந்துட்டு இருக்கும். ஸோ வந்து என்னன்னா நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் அதுக்கு காரணம். ஸோ வீட்டில் வந்து செல்வம் சேர்றதுக்கு மகாலட்சுமி கடவுள் கடாட்சம், நல்ல மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் வந்து நிலச்சி இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து என்னென்னா நிறைய வந்து என்னென்னா பணம் வந்து என்னென்னா செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து என்னென்னா மகாலட்சுமி வர்றது, இந்த மாதிரி கடவுளோட அனுகிரகம் இதெல்லாமே உங்க வீட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் சேர்த்து வைக்க முடியல, வீட்டில் வந்து பணமே தங்க மாட்டுது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமாக நோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்கம், செல்வம் சேரும், மகாலட்சுமி வருகை இது எல்லாமே இருக்கும். ஸோ பணத்தை வந்து ஃபஸ்ட்டு மதிக்கணும். இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஜோப்லேயே வச்சுட்டு ஜோப்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதாவது பாக்கெட்லேயே வச்சுட்டு பாக்கெட்லேயே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கடவுள், அதாவது நீங்கள் பூஜை ரூம் வச்சுருந்தீங்கன்னா சாமி கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா இல்லை வந்து என்னென்னா ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில் கொடுக்கணும். அவங்க கையில் கொடுத்து சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ முக்கியமாக வந்து சம்பாரித்த பணத்தை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வைக்கணும். சாமி கிட்ட வச்சுட்டு மகாலட்சுமி பணம் வந்து என்னன்னா இன்னும் நிறைய பெருகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் இதுதான். வீட்டை வந்து அந்த அளவுக்கு உள்ள இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீடு வந்து என்னன்னா சுத்தமா இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காருவோமா? உட்காரவே மாட்டோம். அதனால எப்பயுமே வீட்டை வந்து சுத்தமா வச்சிருக்கணும். மற்றவங்க இப்போ நம்மளே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீடு சுத்தமா இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட இருக்குமா, என்னடா இப்படி ஸ்மெல் வருது, வீடு இப்படி இருக்கு, கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டில் இருக்க மாட்டோம், ஓடியாந்துரும். ஸோ நம்மளே எப்படின்னா அப்போ கடவுள் மகாலட்சுமின்றது ஒரு அம்மனை, ஒரு கடவுள் தானே. அந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். பணங்கிறது மகாலட்சுமி தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி நறுமணமா, எப்படி வாசம் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வந்து என்னன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை இருந்துச்சுன்னா பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வீட்டை கூட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படி இருந்தா கடவுள் ஓடிடுவாரு அப்படிலாம் அதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அவங்க வீட்டை போய் பாருங்க, சுத்தமா வச்சிருப்பாங்க. ஸோ எப்பயுமே வீட்டை வந்து என்னன்னா ரொம்ப சுத்தமா நல்லா நறுமணமா வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை வந்து வீட்டில் சேரக்கூடாது. மேலே நீங்க வந்து கீழே நல்லா இருக்கு, மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டடையா இருக்கும். ஸோ ஒட்டடை சேராம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உடஞ்ச பொருள் அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. நிறைய பொருள் வீட்டில் உடஞ்சிருக்கும், ஆனால் அதை அப்படியே வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி உடஞ்ச பொருளை நம்ம வீட்டில் வச்சிருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணி, அதிகமாக கிழிஞ்ச துணி வந்து என்னென்னா வச்சுருக்கிறது, கிழிஞ்ச துணி வந்து என்னென்னா பழசாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறது, அது மாதிரி கிழிஞ்ச துணியை அதிகமாக வச்சுக்காதீங்க. அதே மாதிரி கிழிஞ்ச துணியை வந்து என்னென்னா கறி துணிக்கோ அது மாதிரிலாம் போடாதீங்க. ஏன்னா வந்து என்னென்னா அன்னம், அதாவது கிச்சனில் வந்து மகாலட்சுமி அன்னம் லட்சுமியை வந்து என்னென்னா இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ கிழிஞ்ச துணியை நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு வச்சுக்காதீங்க. கறித்துணியை வந்து புதுசாகவே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இப்போ மீஷோ ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ₹50 ₹100 விற்கிது, ஒரு 10 கிளாத் அந்த மாதிரி. அந்த மாதிரி அழகா சாஃப்டான கிளாத் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் ஏதாவது துண்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தவிர நீங்களே வந்து என்னென்னா கிழிஞ்சது பழசுபட்டு ரொம்ப கருப்பானாலுமே அப்படி வச்சுக்கிறது அந்த மாதிரி வைக்காதீங்க. அதனால் கிச்சனே நீங்கள் வந்து அழகாக வச்சுக்கணும். கிழிஞ்ச துணி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுமே அப்படி தான். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். குழாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா வீட்லேயே வந்து என்னென்னா குழாய்ங்கள தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வேணும்னே தண்ணி திறந்துவிட்டு அப்படியே இருக்கிறது, அந்த மாதிரி தண்ணி அதிகமாக ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சூரியன் வந்து என்னென்னா மறைஞ்சதுக்கப்புறம் வீட்டை பெருக்குது. அப்படியே நீங்கள் இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டு ஒர்க்கு நான் போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னு அப்படியே நீங்கள் பெருக்கினாலுமே அதை கொண்டு வெளியே கொட்டாதீங்க. நீங்கள் வந்து என்னென்னா நைட்டு வச்சுட்டு காலையில் கொட்டுங்க. ஸோ வந்து என்னென்னா வீட்டை வந்து என்னென்னா பெருக்கிறது. அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்கள் வந்து தலைமுடியை வந்து என்னென்னா வீட்டிலேயே வந்து என்னென்னா அப்படியே போட்டுறது, எப்போயுமே வந்து என்னென்னா கார்னர் வந்து அந்த தலைமுடி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தலையை வந்து நல்லா வந்து வாரி கட்டி அந்த முடியை வந்து
ஒண்ணு வந்து என்னன்னா டப்பால போட்டு சேர்த்து வச்சு இது பண்ணுறீங்கனாலும் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து என்னன்னா டஸ்ட்பின்ல போட்டு அத குப்பையில போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்ல பூஜை அறை, அந்த சாமி ஃபோட்டோலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க சாமி ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டா இருக்கும். அங்கங்க அந்த அந்த ஒரு மாதிரி டஸ்ட் அடைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பூஜை அறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். நெறைய பெண்கள் அந்த பூஜை அறைய வந்து சுத்தமா தான் வச்சுக்கிறீங்க. பட் சாமி ஃபோட்டோ வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க நல்லா தொடச்சு சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நெறைய பேருக்கு தெரியும். அரிசி, உப்பு வந்து என்னன்னா சுத்தமா காலி பண்றது. அந்த மாரி வந்து ஏன்னா அதெல்லாம் மகாலட்சுமி பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அரிசி, உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க கீழ வரும்போதே முடிய போகுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. உப்பு அப்படிதான். உப்புலாம் வந்து ரூ. 10 தான் அந்த கல் உப்பு இதெல்லாம். கல் உப்பு அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஸோ கல் உப்புலாம் வந்து ரூ. 10 தான். ஸோ அத வந்து ஒரு 2 பேக்கெட் அந்த மாரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் வந்து என்னன்னா கத்திக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப எதுக்கு எடுத்தாலுமே கத்துறது, சும்மா பேசுறத கூட கத்தி பேசுறது. அந்த மாரி பெண்கள் வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசாதீங்க. அதுக்கப்புறம் குழந்தலாம் இருந்துச்சுன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறது. எது பண்ணாலுமே திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாரி வந்து குழந்தைங்கள வந்து திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து குழந்தைங்கள வந்து இப்போ ரொம்ப உங்களால ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா வேணா கத்தலாம். அதுக்குன்னு வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது பொருள் எடுத்து போட்டாலோ, விளையாடுறதுக்கு எது போட்டாலோ, அதுக்கெல்லாம் வந்து கத்திட்டே இருக்க. ஏன்னா குழந்தை வந்து என்னன்னா அப்படிதான் பண்ணும். குழந்தை பருவம் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்களே அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ குழந்தைங்கள வந்து எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க போக்குல விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து குளிக்காம இருக்கிறது. இப்போ வந்து என்னன்னா வேலைக்கு போகிற பெண்கள் கண்டிப்பாக குளிச்சிருவீங்க. இப்போ வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு குளிச்சுக்கலாம், இன்னைக்கு ஏன் குளிக்கணும்னு சொல்லிட்டு குளிக்காம இருக்கிறது, ட்ரெஸ்ஸு மாத்தாம அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறது. நீங்களே வந்து அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸில் இருந்து பாருங்களேன், வேர்வை நாத்தம் உங்களுக்கே அடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து உங்க பக்கத்தில் வருவாரா? வரவே மாட்டாங்க. நாமளே வந்து என்னன்னா பக்கத்தில் யாராவது ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணலை, பழைய ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க, ட்ரெஸ் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடுவோம். சில பேர் வந்து சொல்லிடுவாங்க, சில பேர் நவுந்து போயிடுவாங்க. ஸோ அதே மாரி தான். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்துன்னா உங்கள அழகா நல்லா வந்து வச்சுக்கிறீங்களோ, அந்த மாரி தான் கடவுள் வந்து வருவாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். அந்த வீடியோ எதுக்கு அப்பலாம் நினைக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே வந்துன்னா உண்மை. இது வந்து என்னன்னா, இது நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களே வந்து என்னன்னா, இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாரிலாம் இருக்கணும்னு நெறையா தெரியும். பட் இருந்தாலும் தெரியாத பாயிண்ட்ட நெறையவே நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, உங்க வீட்டுக்கு ஏன்னா இத நான் வந்து நான் ஃபீல் பண்ணி நான் பண்ணது தான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி நீங்களும் வந்து உங்க வீட்ல வந்து செல்வம் பெருகணும், எங்க வீட்ல பணம் தங்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாரிச்சுட்டு ஒண்ணுமே இருக்காது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா, எந்த அளவுக்கு சேமிப்பு இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்யூச்சர்ல வந்து நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக தான். சரி அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து டக்குன்னு பார்த்துரலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கழுவாம இருக்கிறது. வீட்ல வந்து என்னன்னா, காலைல போட்ட பாத்திரம் அப்படியே இருக்கும். இல்ல அடுத்த நாள் கழுவிக்கலாம். அந்த மாதிரி வந்து பாத்திரத்த வந்து கழுவாமலே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்திரத்த கழுவாம வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கெட்ட விஷயங்கள பேசக்கூடாது. இப்போ சாயந்தரம்னா விளக்கேத்துறீங்க அப்படின்னா, கெட்ட விஷயம் அதாவது காசிப் பேசுறது, அவன் இப்படி, இவன் அப்படி அப்படின்னு சொல்லி கெட்டதையே பேசிட்டே இருந்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே தான் சுத்தும். ஸோ அந்த மாரி நீங்க இப்போ சாமி வர நேரத்தில சாமி எந்த நேரத்தில நம்ம வீட்டுக்கு வரும்னே தெரியாது. சாமிங்கிறது என்னது பணம் தான் நான் சொல்றேன். ஸோ பணம் அந்த மாரி வரும்போது வந்து அது இதுன்னு பேசிட்டே இருக்கக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, ஓடாத வாட்ச் இப்போ வந்து என்னன்னா, அது ரிப்பேர் ஆயிருக்கும். இல்ல அத வந்து நம்ம செல் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஸோ இந்த மாரி ஓடாத வாட்ச நம்ம வந்து வச்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உடைஞ்ச கண்ணாடி. பாதி உடைஞ்சிருக்கும். பாதியிலேயே நம்ம வந்து தல சீவிட்டுருப்போம். என்னங்க ஒரு ரூ. 30 ரூ. 40 சின்ன கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த உடைஞ்ச கண்ணாடிய போட்டுட்டு நீங்க புதுசா கண்ணாடி வாங்கிக்கோங்க. அப்புறம் உடைஞ்ச குத்து விளக்கு, இப்போ உடைஞ்ச ஃபோட்டோலாம் உடைஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்மளால அத வந்து இது பண்ணவே முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம வந்து உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு கடையில குடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு குடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி உடைஞ்ச குத்து விளக்கு பாதி உடைஞ்சிருக்கும். அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. உடைஞ்ச பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதே மாரி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்க வீட்டு இப்ப நீங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டுருக்கீங்கன்னா, உங்க ஒய்ஃப வந்து நீங்க திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது வந்து என்னன்னா அடிக்கிறது, திட்டுறது. அது ஏன்னா வந்து பெண்கள்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பெண்கள வந்து நீங்க வந்து துன்புறுத்தவோ, அடிக்கவோ கூடாது. அதேமாரி பெண்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்க கணவர்கள வந்து அதேமாரி திட்டவோ, அடிக்கவோ அந்த மாரி கூடாது. ஏன்னா கடவுள் அ ஆண்கள்ங்கிறது விஷ்ணு மாதிரி, பெண்கள் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து சும்மா நார்மலா சண்டை போட்டுக்கிறீங்க, அது ஓகே. வேணுனே வந்து எப்போ பார்த்தாலும் இது திட்டி அழ வைக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது வீட்ல, அது மாரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்து இருக்கணும். 2 பேருமே சரி பாசிட்டிவான எண்ணத்தோட இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறியா இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வந்து என்ன இது? என்ன பண்றது? அது பண்றதா? இது பண்றதா? எதுக்கு பண்ணணும்? அந்த மாரி சோம்பேறித்தனமாவே இருக்கக்கூடாது. முக்கியமா பெண்கள் அந்த மாரி இருக்காதீங்க. பெண்களுக்கு பூ வைக்க பிடிக்கும்னா அழகா பூ வச்சுக்கோங்க. விலை கம்மி அதிகமா இருக்கு அப்படின்னா, எது பூ விலை கம்மியா இருக்கோ, அந்த பூ வந்து விலை கம்மியான பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஆண்கள் வந்து பூ வாங்கி குடுங்க. எந்த பூவா இருந்தாலும் சரி வாங்கி குடுங்க. ஏன்னா பூ வைக்கும்போது பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. மகாலட்சுமி
மகாலட்சுமிலாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா வீடு வந்து இருண்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே விளக்கேத்தி காலையிலேயே விளக்கேத்துறது, சாயந்தரம் விளக்கேத்த மாரி விளக்கு வந்து அதிகமா விளக்கேத்துன வீடு வீண் போவனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேத்துன வீடு இது இந்த மாரி தான் ஒரு பழமொழி இருக்கு. ஸோ விளக்கு ஏத்த உங்க வீட்ல இருக்க தீய சக்தி எல்லாம் போய் நல்ல சக்தியா மாறும். அதே மாரி தாங்க உங்க பணமும் வந்து என்னன்னா சேரும். அதுக்கப்புறம் வீட்ல முடிஞ்சா கோலம் போடுங்க. நீங்க இல்ல ஃப்ளாட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு விளக்காவது போடுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்துல கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் காசு பணத்துக்குன்னு ஒரு தனியா பாக்ஸ் வச்சுக்கோங்க. கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பணத்த சேர்க்கறதுக்குன்னு ஒரு இது வச்சுக்கோங்க. உண்டியல் அதிகமா வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கங்க போட்டு வச்சீங்கன்னா, அதெல்லாம் குபேரர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த இடத்துல நீங்க வந்து பணத்த வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வைங்க. கேஷ் பாக்ஸ் வச்சுக்கோங்க மெயினா. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பணத்த அங்கங்க போட்டுருப்பாங்க. அந்த மாரி பணத்த அங்கங்க போடாம, அந்த மாரி உண்டியலோ இல்லாவது கேஷ் பாக்ஸோ வச்சு அங்க வந்து வைங்க. அதுக்கப்புறம் முக்கியமா நெறைய பேர் வீட்ல புத்தகங்கள், புக்கு பார்த்தீங்கன்னா, அடுக்கி வைக்காம அப்படியே கலஞ்சு கலஞ்சு ஒரு மாதிரி அலமாரியில வந்து இல்ல எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடம் வந்து என்னன்னா ரொம்ப சுத்தம் இல்லாம, ஒட்டடை அடைஞ்சு அடக்கு இல்லாம இருக்கும். ஸோ அழகா அடுக்கி வைங்க. அந்த இடம் வந்து எந்த புக் எடுக்கிறீங்களோ அந்த புக்க படிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க. ஸோ புக்க வந்து அழகா வைங்க. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. யாராவது நம்ம பெரியவங்கலாம் இருந்தீங்கன்னா, எல்லாரையும் ஒண்ணா 1 நாள், மாசத்துல 1 நாள், 2 நாள் அந்த மாரி பக்கத்துல இருந்துச்சுன்னா அடிக்கடி போலாம். இல்லன்னா நீங்க தூரமா இருக்குன்னா, ஒரு வாட்டியாவது போயிட்டு குலதெய்வ கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து கடவுள் பக்தி, ஆன்மீகம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இல்ல அப்டின்னா, நீங்க வீட்ட மெயினா சுத்தமா வைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணுங்க. நெறைய பெண்கள் பாருங்களேன், நல்லா பணக்காரவங்களா இருப்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து அவங்கலாம் மங்களகரமா இருப்பாங்க. ரொம்ப பூ வச்சு, பொட்டு வச்சு, அழகா நெத்தியில குங்குமம் வச்சு, இந்த மாரிலாம் ரொம்ப வந்து நல்ல செயின், நகை எல்லாம் போட்டுக்கிட்டு, என்ன இருக்கோ இப்ப என்ட்ட நகைலாம் இல்லங்க அப்டின்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீட்ல இருக்க எல்லா ஜுவல்ஸ் அது இது எல்லா நகையும் வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் எடுத்து ஒரு நாள் போட்டு அழகு பாருங்க. சும்மா வாங்கி பூட்டி அப்படியே வச்சுக்காதீங்க. ஒரு நாள் அழகா போட்டு பூ வச்சு அது மாரி பாருங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த மாரி இருங்க. உங்க கணவருக்கே உங்கள பிடிக்கும். ஸோ மத்தவங்களுக்கே உங்கள பிடிக்குது அப்படின்னா, அப்ப மகாலட்சுமிக்கு எப்படி பிடிக்காம போகும்? ஸோ கடவுளுக்கே வந்து அவங்கள பிடிக்கும். ஸோ கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க. அதே மாரி நெறைய பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா திருஷ்டி எடுங்க. உங்க வீட்டுக்கும் சரி, உங்களுக்கும் சரி திருஷ்டி எடுக்கணும். ஏன்னா, அவங்க கண்டிப்பா கண் பட்டுருப்பாங்க. கண்ணு படும்போது கண்டிப்பா வந்து என்னன்னா, அந்த கண் திருஷ்டியாலே நெறைய பேர் வந்து அழிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. டவுன் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து கண் திருஷ்டி போகறதுக்கு நீங்க திருஷ்டி எடுங்க. பச்சை கற்பூரம் நெறைய வந்து என்னன்னா, அந்த வெண்கடுகு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வந்து என்னன்னா, திருஷ்டி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்ட எப்பயுமே நறுமணமா வச்சுக்கோங்க. தசாங்கம் யூஸ் பண்ணுங்க. தசாங்கம் அந்த அ ம நாட்டு மருந்து கடையில கிடைச்சீங்களா கிடைக்கும். ஸோ அந்த மாரிலாம் வீட்ட எந்த அளவுக்கு பாசிட்டிவா நறுமணமா வச்சுருங்க. சுத்தமா வைங்க. அப்பதான் வந்து மகாலட்சுமி தங்குவா. நீங்க ஐயர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருப்பாங்க. ரொம்ப சுத்தமா வீட்ட வந்து என்னன்னா பூஜை அறையில இந்த மாரிலாம் சுத்தமா வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணியும் உங்க வீட்ல பணம் தங்கல அப்டின்னா சொல்லுங்க. ஏன்னா இந்த மாரிலாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா தங்கும். அதுக்கு நான் வந்து சம்பாரிக்கல, நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பணம் தங்கல அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அத பார்த்து தான் அடுத்த ஜெனரேஷன் உங்க குழந்தைங்க வந்து வளருவாங்க. ஸோ கண்டிப்பா நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நல்லாவே மகாலட்சுமி பணம் வந்து தங்குவாங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நெறைய டிப்ஸ் குடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சாலே கண்டிப்பா வந்து பணம் வந்து தங்கும். கவலையே படாதீங்க. அடுத்த வீடியோ வந்து நகை மீட்கிற வீடியோ பார்க்கலாம். பாய். ஸோ அதே மாரி நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் இது வந்து என்னன்னா எதிர்பார்ப்பாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் ப்ளேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.